எல்லாருக்குமே லஞ்ச் முடிச்சோடனே தூக்கமாக வரும். இது வந்துட்டு இந்த மாதிரி தூங்குறது இஸ் குட் ஆர் பேட் மேம்? லஞ்ச் முடிச்ச உடனே நம்மளுக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறத ஒரு 3 ரீசனில் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சர்க்கடியன் ரிதம். எக்ஸ்ட்ரீம் ஸ்லீப்பினஸ் நம்மளுக்கு எப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் ஒரு 2 to 4 AM பார்த்தீங்கன்னா என்ன தான் நம்மளுக்கு தூக்கம் வரல, நைட் ஃபுல்லாக முழிச்சிருந்தாலும் கரெக்டாக அந்த ஒரு 2 மணி 3 மணிக்கு செம்மையாக தூக்கம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஒரு டைம். ரெண்டாவது 1 to 3 PM அந்த லஞ்ச் முடிச்ச அந்த டைம்னு சொல்லலாம். இந்த 2 டைம்லேயும் உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து தூக்கம் வரும். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோன்னா யூஸ்வலி சாப்பிட்ட உடனே நம்மளுடைய ஸ்டமக் அந்த டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து பிளட் ஃப்ளோ டைவர்ட் ஆகுது, அதனால தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அது இல்லை. நம்ம சாப்பிட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த சட்டைட்டி ஹார்மோன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து எனக்கு ஃபுல்லாகிருச்சு அப்படின்னு ஒரு ரிலாக்ஸ் மோடுக்கு போகும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்து ட்ரிகர் ஆகும். மூணாவதாக நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், தொண்டனுக்கும் உண்டு உண்ட மயக்கம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி கார்போஹைட்ரேட்ஸு, ஸ்வீட்ஸு இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்லீப்பினஸ் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கும். இது எல்லா டைமும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பர்டிகுலர்லி ஆஃப்டர் அ ஹெவி மீல் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த தூக்கம் இருக்கும். இது பார்த்தோன்னா இந்த ஃபுல் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம சாப்பிடும்போது ட்ரிப்டோஃபேன் வந்து நம்ம பாடியில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு செரட்டோனினோட ஒரு ப்ரிகர்சர். ஸோ ஒரு ஹாப்பி ஹார்மோன், ஒரு ப்ளஷர் ஹார்மோன் இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் படுத்தா போதும் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தூக்கம் வர்றது இட் இஸ் வெரி நார்மல். அன்லெஸ் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ இல்லை எப்போவுமே அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே வழி இட் இஸ் பிரிட்டி மச் நார்மல். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 20 minutes ஐடியலி நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் நேப் எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பூஸ்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். அது திங்கிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் ஒரு 30 minutesக்கு மேலே நம்ம தூங்குறோம் அப்படின்னா யூ வில் கோ இன் டு டீப் ஸ்லீப். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எந்திரிக்கும் போதே அப்படியே ஒரு மாதிரி க்ராகியாக ஒரு மாதிரி எங்கே இருக்கோம் அப்படின்னே தெரியாமல் எந்திரிப்பீங்க. அந்த ஸ்லீப் இல்லாமல் ஐடியலி ஒரு 10 to 20 minutes ஒரு ஷார்ட் நேப் எடுக்கிறது உங்களுக்கு பெட்டராகவே இருக்கும்.